கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த செய்தியை நீங்கள் முக்கியமாக கருத வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இன்றைக்கு வாலிபர் முதல் பெரியோர்கள் வரை தங்கள் கைகளில் உள்ள மொபைல் ஃபோனை வைத்துக்கொண்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணுற நேரமே தெரியாத அளவுக்கு மணிக்கணக்காக சில ஸ்க்ரோல் பண்ணுறதை நான் கேள்விப்படுறேன். 5 மணி நேரம் 6 மணி நேரம் சில சொல்லியிருக்காங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு முழு ராத்திரி கூட ஸ்க்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அன்பானவர்களே, கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? வெறுமை தான் இருக்குது, வருத்தம் தான் மிஞ்சி இருக்கும். அல்லது மிஞ்சி போனால் நீங்கள் உங்களை பிறரோடு ஒப்பிட்டு கொண்டு உங்களை குறித்து தாழ்வாக நினைப்பீங்க. நான் கேட்குற முக்கியமான கேள்வி என்னென்னா, சோஷியல் மீடியாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா அல்லது அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? ஃபோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா அல்லது ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? முக்கியமான இந்த கேள்வியை நீங்கள் சிந்தித்து பதிலளிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க சுதந்திரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஃபோன் பார்க்கலாம், அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக மாறாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் தேவையில்லாத கண்டென்ட்ஸ், இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட்ஸ், பான் கண்டென்ட்ஸ், இன்னும் பல கண்டென்ட்ஸை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை சிதற விடுறாங்க. உங்களுடைய கண்ட்ரோலில் ஃபோன் இருக்கா அல்லது நீங்கள் ஃபோன் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே ஃபோன் எடுத்து இப்படி பார்க்காம ஃபோனை தள்ளி வச்சுட்டு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு உங்கள் நாளை ஏன் ஆராதிக்கக்கூடாது? நீங்கள் ஆண்டவர் கையில் இருக்கீங்களா அல்லது உங்களை ஃபோன் கையில் கொடுத்துட்டீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ உள்ளங்கள் உடைந்து போய் கிடக்கு, வெறுமையில் தவிக்குது, கர்த்தரை அறியாமல் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. உங்களை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டெக்னாலஜிக்கு, சோஷியல் மீடியாவுக்கு எதிராக நான் பேச விரும்பலை, நான் பேசலை. மாறாக டெக்னாலஜியும் சோஷியல் மீடியாவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்க்க சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.